பட்டாம்பூச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான வனதேவதை. வனதேவதை நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நம்ம பனித்துளியில ஆரம்பிச்சு பட்டாம்பூச்சி வரைக்கும் பார்த்தோம். சின்ன நத்தையில ஆரம்பிச்சு பெரிய யானை வரைக்கும் பார்த்தோம். குட்டி குட்டி பூக்கள்ல ஆரம்பிச்சு குளிர்ச்சியான பழங்கள் வரைக்கும் பார்த்தோம். இனிமே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு தெரியுமா? காட்டுக்குள்ள மட்டும் இல்லங்க, நாட்டுக்குள்ளயும் குறைஞ்சிட்டே இருக்கிற மரங்களை பார்க்க போறோம். ஓடிட்டே இருக்க பட்டணத்துக்கு மத்தியில பாடிட்டே இருக்கிற பட்டிக்காட்டை பார்க்க போறோம். ஆமாங்க, மலைகளோட முகட்லையும் காடுகளோட இருட்டிலையும் வாழக்கூடிய பழங்குடி இனங்களை பார்க்க போறோம். இதெல்லாத்தையும் நமக்கு படம் பிடிச்சு காட்டுறதுக்காக நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல பாதம் பதிக்கிறாங்க சரித்திர ஆய்வாளர், ஓலைச்சுவடிகளின் நேசகர், கல்வெட்டியல் ஆர்வலர், தஞ்சை ஏடகத்தின் பொருளாளர், ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள் எழுத நமக்கு வழங்குகிறார் இளம் பொறியாளர், இசையின் நேசகர் ஆர்ஜே ஹரி அவர்கள். வாங்க நேயர்களே, மழை தரும் மரங்களையும் மரம் தரும் இனங்களையும் கேட்டு 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 கொண்டாடலாம். வணக்கம் பட்டாம்பூச்சி நேயர்களே, நான் உங்க ஆர்ஜே ஹரி. இது வனதேவதை. வனதேவதையில ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள் எழுதிய நேச்சரோட நேசத்துல மரங்களோட சுவைக்குள்ள இந்த எர்த்தோட ஹார்ட் பீட்டா இருக்கிற மரங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் நான் ரெடியா இருக்கேன் ஒரு புது மரத்தோட கதையை பத்தி. வாங்க பார்க்கலாம். காற்ற உடனே நைட்ரஜனா உறிஞ்சி அதை மற்ற உயிரங்களுக்கு லைஃபா மாத்தி தருற அப்படி ஒரு கரையானால அரிக்க முடியாத மரம், ரொம்ப சிறந்த நல்ல குணமுள்ள மரம் தான் நம்ம விடுதாரை மரம். இதுக்கு பேர் நிறைய இருக்கு. விடுதலை, வேடுதலை, விடுதாரை, விடத்தேர், இங்கிலீஷ்ல கலஹாரி கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்க, பெல் மிமோசா, சைனீஸ் லேட்டன் ட்ரீ, சிக்கிள் புஷ்னு கூட சொல்லுவாங்க. வாங்க நம்ம இந்த மரத்தை பத்தி டீப்பா பார்க்கலாம். சாயில்ல இருக்கிற நைட்ரஜனை உறிஞ்சி மேலே எளிய மரங்களுக்கும் சின்ன பிளான்ஸுக்கும் புதுசாக வர சீட்களுக்கும் லைஃபை மாற்றி கொடுக்குற ஒரு மரியாதையான மரம் தாங்க இந்த மரம். இதோட இயற்கையான தேவை தான் அதை கவர்ச்சியான பக்கா ரூட் சிஸ்டமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சிறுவர்களுக்கு சாயில் கூட நல்ல உறுதியாக இருக்கும். கதிர் விரிண்டு இருந்தாலும் சன் மேலே இருந்தாலும் இந்த மரம் நடந்த பாதை போல நிற்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்குங்க. யமன் லேக்கனை தீர்க்கும் மாதிரி ட்ரவுட்டை கூட தாங்குங்க. ஒரு சூப்பர் டஃப்பான ஸ்பீஷிஸ் தான் இந்த மரம். மண் சார்பு, காவல், வீடு கட்டுற சாமான், பிச்சு ஆக்கூஸ், கத்தி கதை போல இருக்கிற இடத்தெல்லாம் பயன்படும். குழந்தைகளுக்கும் ஒரு பொறுப்பு சாயல் கொடுக்கும் அழகான மரம் தாங்க இந்த மரம். ஈவன் 20,000 ஃபீட் ஹைட்ல இருக்கிற சஹாரா சாயில்ல கூட சர்வே பண்ணக்கூடிய ஒரு தைரியசாலி மரம்னு சொன்னா நீங்களாம் நம்புவீங்களா? ஆமாங்க, இதுக்கு தான் இந்த மரத்துக்கு ஒரு துணை உயிர்களின் உயிர் கொடுக்கிற ஸ்பெஷல் பொசிஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. யமன் மலையில இருந்தாலும் இதோட வெப்பம் அடிக்கிற வரைக்கும் மரங்களுக்கு எமயம் போல இருக்கக்கூடிய ஃபுல் பவர் ரெசிலன்ஸ் இருக்கிற ஒரு ராஜாவின் ரத்தம் போல ஸ்ட்ராங்கான மரம் தாங்க இந்த மரம். தேனி மாவட்ட ரிசர்ச் சென்டர்ல கோயில் சயின்டிஸ்ட் சேஷாத்ரி சார் இதோட சீட்ல நல்ல வேலை செய்யலான்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் இருக்கிற மினரல் குவாலிட்டி நம்ம விடுதாரை மரத்துக்கு உரையால ஒரு அழகான குணம் தருதுன்னு சொல்றாங்கங்க. இது மரத்தோட ஷேட்ல குடும்பங்கள் உட்காரும் போது ஒரு குளிர்ந்த கலாச்சாரம் இருக்கு. சன் மேலே இருந்தாலும் கூட கட்டர் விரல் இருந்தாலும் இந்த மரம் எது நடந்தாலும் நிற்கக்கூடிய உயிர் பயன் இருக்குதுன்னு சொல்றாங்க. இதோட புரட்சி சமையல் கூட சத்தம் போட்டு சொல்லலாமாங்க. இந்த மரத்தோட இலைய சுடுதண்ணில போட்டு குடிச்சா செரிமான பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரியாகிரும். அதே மாதிரி வயிறு போக்கும் எதுனா இருந்தாலும் அப்படியே சால்வ் ஆயிருங்க. இந்த மரத்தோட காய், பூ, இலை இதெல்லாம் சுடுதண்ணில போட்டு குடிச்சா கை கால் பிடிப்பு எதுவா இருந்தாலும் சரியாகிருங்க. கண் பார்வையை கூர்மையாக்குற தன்மையை உடைய மரம் தாங்க இந்த மரம். சூப்பர்ல, உடம்புக்கு குளிர்ச்சியும் கொடுக்குமாங்க. இந்த மரத்தோட பட்டை அப்புறம் ரூட்டை எடுத்து நல்லா இடிச்சு அதை காய்த்து குடிச்சா உடம்புக்கு அவ்வளோ நல்லதாங்க. இந்த மாதிரி இந்த மரத்துல நிறைய நற்குணங்கள் இருக்குங்க. இந்த மரத்தோட அழகை சொல்ல ஒரு வார்த்தை பத்தாதுங்க. மண்ணில் விழுந்த இம்மரம் லீவ்ஸ் மனசுக்கு பாசம் கொடுக்குற ஒரு கிரீன் பிளாங்கெட் மாதிரி இருக்குங்க. யார் கூட பார்த்தாலும் கிளியாத ஆத்மா பலம் இந்த மரத்துக்கு தாங்க. பழைய பசங்களோ புது பசங்களோ யாரை கேட்டாலும் இந்த லீவ்ஸோட மருத்துவ குணத்தை சொல்லுவாங்க. இந்த பூவுக்கு 5 பெட்டல்ஸ் இருக்குங்க. அதில் ஒரு பசுமை, ஒரு சிற்பம், ஒரு மென்மை எல்லாமே இருக்கும். இந்த மரத்தை நீங்கள் யோசிக்காம ஒரு நாள் அப்சர்வ் பண்ணினா அதோட சாந்திரம் எல்லாத்தையும் சொல்கிற ஃபீல் வகுங்க. மாலை வேலை சூரியன் போனதுக்கு அப்புறம் பூவுக்கு ஒரு ஒளிச்சுடர் வரும். அதில் இருக்கிற மென்மை உங்கள் கண் எல்லாம் சில நேரங்களில் கொஞ்சம் கையோட சிரித்து சொல்லுவோம், நாங்கள் இருக்குங்க அப்படின்னு. இதுதான் மக்களே இம்மரத்தின் உலகம். நம்ம கிட்ட எக்கானமிஸ்ட் சானிக் சொன்னாரு, கரிஞ்ச அருகில் இருக்கிற இம்மரத்தின் சாரம் காருவாசான சித்தம் பணம் பயங்கரமான பயன் தரும்னு சொல்லியிருக்காரு. மென்னட்டரா கிளாக்ஸர் சொன்னாரு, அழகான உணவு அகதிய சாரம் கிடைக்கும்னு. அதுதான் இந்த மரத்தின் உயர்வான குணம்னு சொல்லுவாங்க. இந்த வாரம் நம்ம பார்த்தது ஒரு விடுதாரை மரம் தான். ஆனால் சொல்ல போகிற மெசேஜ் அது எல்லா மரங்களுக்கும் காமனாக இருக்கிற ஒரு அழகான உண்மை.
மரம்னா ஒரு தழுவு, ஒரு மேகம் மறந்த நெல், ஒரு மனசு கவலை மறக்கிற சுவாசம். இந்த விடுதாரை மரம் காற்றை புரிஞ்சுக்கிறது, மண்ணை உறுதிப்படுத்துறது, மற்றவங்க உயிருக்கு நைட்ரஜன் கொடுக்குற ஒரு தாயும் ஒரு தோழனும். ஆனா மக்களே, உண்மை என்னன்னு தெரியுமா? மரம் எல்லாம் இது மாதிரி தான், பேசாது, பேசினா எஸ் ஆகாது. ஆனா நம்ம உயிருக்கு தேவையான எல்லா பொருளும் தற்றும் சொல்லி தனியா நிற்கும். நம்ம மனசுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும், இந்த மரங்கள்லாம் நமக்கு இவ்வளவு தருது, ஆனா நம்ம அவங்களுக்கு என்ன தரோம்? இப்பவும் டைம் இருக்குங்க. ஒரு சீர் போடலாம், ஒரு மரத்தை காப்பாற்றலாம், ஒரு மரம் விழுந்தா 2 மரம் நடலாங்க. யார் ஒருத்தர்கிட்ட போனாலும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? மரம் வாழ்ந்தாதான் மனிதனும் வாழ்வாங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஹரி. நன்றி, வணக்கம். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது மனதேவதை. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் ஆர்ஜே ஹரி அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள், மீண்டும் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. தெய்வீக மனம் பரவ, உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்க, செல்வம் பெருக, எதிர்மறை சிந்தனைகள் தவிடுபொடியாக, எல்லா தடைகளும் வெற்றிப்படிகளாக மாற்றம் பெற, குபேரலட்சுமி கடாட்சம் பெற, மன நிம்மதி, ஆரோக்கியம், அமைதி பெருக, இறக்குமதி செய்யப்பட்ட BGM நம்பர் 1 பாரத் சாம்பிராணி வாடிக்கையாளர்களின் நலன் கருதி டோர் டெலிவரி மொத்தமாகவும் சில்லறையாகவும் செய்யப்படும். திருச்சி, கரூர், தஞ்சை மாவட்டங்களுக்கு சிறப்பான ஏஜென்சிகள் வரவேற்கப்படுகிறார்கள். 8124472168 என்ற அலைபேசி எண்ணுக்கு அழைத்து மேலதிக தகவல்களை பெறவும். உங்கள் இல்லங்களிலும் தொழில்கூடங்களிலும் இந்த அற்புத சாம்பிராணியை உபயோகித்து பாருங்கள், மாற்றத்தை உணர்வீர்கள். BGM நம்பர் 1 பாரத் சாம்பிராணி. முயற்சி நம்முடையது, முடிவு இறைவனுடையது. அடிக்கணுமா, நல்லதெல்லாம் கேட்கணுமா, நேச் நேச் பட்டாம்பூச்சி கூட்டு புழுக்களின் வேலை நினைக்கணுமா, கூல் கூல் பட்டாம்பூச்சி. இது கலை, இலக்கியம், சமூகம் என கடைக்கொடி, மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM.